விஜயின் பேச்சை மதிக்காத ரசிகர்கள் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது. என்ன போட்டிருக்காங்க அந்த செய்தியில் அப்படின்னா, மதுரை விமான நிலைய வாயிலில் போலீஸாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விஜய் ரசிகர்கள். கொடைக்கானல் செல்வதற்காக மதுரைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் வர உள்ளதால் திரண்ட ரசிகர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம். விமான நிலையத்துக்கு வரும் பயணிகளின் கார்களை மறித்து டிவிகே என அத்துமீறலில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கம் முக்கியம் என விஜய் அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவரது பேச்சை காற்றில் பறக்கவிட்ட ரசிகர்கள் அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க. இந்த ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு இதெல்லாமே ஒரே நாளில் வந்துடாது. இதை விஜய் முதல்ல இருந்தே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா, இவர் சொன்னால் கேட்குற மாதிரி தொண்டர்களாவது இருக்கணும். விஜய் பேச்சுக்கு மறுவார்த்தை கிடையாதுப்பா, அவர் சொல்லிட்டாரு, இனி நான் அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற ரசிகர்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. இவங்க அவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்களுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. இந்த பைக்கில் போய் கீழே விழுகிறது, அப்புறம் செவரேறி குதிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அது அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் மற்றவர்களையும் இவங்க இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்களே. ஏர்போர்ட்டுக்கு வர்ற பயணிகள் எல்லாம் டிவிக்கே அந்த கேன்னு கத்தி, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? அது மட்டும் இல்லாமல் அந்த கோவையில் காலேஜ் கேட்டை உடைச்சிருக்காங்க. இவங்க தான் தியேட்டர்லேயே ரோகிணி தியேட்டர் சீட்டை எல்லாத்தையும் அடித்து நொறுக்குன ஆளாச்சே. இவங்க கிட்ட போய் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஒழுக்கத்தெல்லாம் எப்படி விஜய் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நெட்டிசன்களோட கேள்வியாக இருக்குது.